வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மிக் பிரின்சஸ் காகியாமாவோட மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து காகியாமான்னு சொல்லியிருப்பேன், அது காவியா ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. காகியா ஓகேவா? காகியா ஓகே. நான் இப்போ சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். காஸ்மிக் பிரின்சஸ் காகியா ஓகேவா? அதோட வந்து மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளாட் பார்த்துடலாம். ஸோ இந்த வந்து சைனீஸ் கல்ச்சரில் வந்து இந்த வந்து பேம்பூ ட்ரீலேருந்து வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும்னு வந்து அந்த ஒரு கல்ச்சரில் அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேவா? ஸோ அந்த கல்ச்சரோட பிளாட் தாங்க ஸோ இந்த படத்தோட பிளாட் ஓகேவா? ஸோ மேலே இருந்து நம்மளோட வந்து நிலாலேருந்து ஒரு குழந்தை வருது. நம்ம கதாநாயகி அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய அவங்க வந்து வளர்க்குறாங்க. கடைசியில் அந்த குழந்தைக்கும் நம்ம கதாநாயகிக்கும் என்ன ஆச்சு, அந்த குழந்தை வந்து மறுபடியும் அதோட வந்து வீட்டுக்கே போச்சா இல்லையா, என்ன கதைலாம் நீங்கள் இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே இந்த படம் வந்து 2 hours 45 minutes கைஸ். நான் பார்த்தேனே ஃபஸ்ட்டு என்னடா இவ்வளோ பெருசாக படத்தை வச்சுருக்கீங்க தான் நான் பார்த்தேன். நான் இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் வச்சு பார்த்தேன்னா பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாமா, நீங்கள் பார்க்குறதுக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில காரணம்லாம் வேணும்ல, அந்த காரணம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது கேரக்டர்ஸ் தாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ சும்மா ஏதோ தானும் வந்துட்டு போகாமல் கதைக்கு எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கதாநாயகியும் அந்த குழந்தைக்குள்ளே இருக்காங்க அந்த ஒரு பாண்டிங் வந்து பிரமாதமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலாக குழந்தையே இல்லை, ஒரு 10 நிமிஷத்துலேயே அது ஆக்சுவலாக வளர்ந்துடும் ஓகேவா? பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் குழந்தை தானே ஓகேவா? நம்ம கதாநாயகிக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த ஒரு பாண்டிங் வந்து ஆக்சுவலாக வந்து பிரமாதமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பாண்டிங் தான் கைஸ் இந்த படத்தோட ஆக்சுவலாக ஒரு கோரே ஓகேவா? அதை மட்டும் இவனுங்க வந்து நல்லா காட்டலைன்னா இந்த படமே ஆக்சுவலாக வேஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் அதை வந்து பிரமாதமாகவே காட்டியிருப்பாங்க. நான் இதோட வந்து சைஸ் ஆஃப் லைஃப் நான் சொல்லுவேங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அந்த வந்து கேமிங் கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்தது. அண்ட் வந்து முக்கியமாக அவங்க வந்து அந்த மியூசிக் கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்துப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அப்படி உட்காந்து பார்க்கும்போது பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருந்தது. அதுதான் நான் அதை ப்ளஸ்ஸு கூட நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமேஷனோட குவாலிட்டி தாங்க. ஸோ வந்து என்ன வந்து ஒரு நிமிஷம் கூட இவனுங்க வந்து அப்படி இப்படி பார்க்க விடல. ஸோ அந்த வந்து குவாலிட்டி இருக்கு, அது பயங்கரமாக பண்ணியிருந்தானுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வந்து செயின்சா மேன் அண்ட் வந்து ஜுஜுட்சு கைசன்லாம் வந்து வேலை செஞ்சவங்க தான் ஆக்சுவலாக வந்து இதுலேயுமே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும்னு. நீங்கள் அந்த குவாலிட்டிக்காகவே நீங்கள் அதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு வந்து ஃபைட்டிங் சீன்லாம் இருக்குது, சும்மா அப்படி இப்படி பறந்து அடிக்கிறானுங்க, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க, நான் வந்து வாயை பொறந்து பார்த்துருந்தேன். அண்ட் அதுக்காகவே தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் அனிமேஷன் குவாலிட்டிக்காகவே கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வந்து எமோஷன் சீன்ஸ்லாம் இதில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கைஸ். நான் வந்து எந்தெந்தலாம் சொன்னால் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஸ்பாய்லர் ஆகிடும் ஓகேவா? பட் நான் வந்து மேலோட்டம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வந்து எமோஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் தான் கைஸ் ஆக்சுவலாக கணிச்சு. நான் ஒன்றும் வந்து தேமிலாம் இது பண்ணல, பட் கொஞ்சோடே அந்த கண் கலங்கிறதுனாலேயே நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த ஒரு எமோஷனல் சீன்ஸ் இதில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 hours 45 minutes கேஸ் ஓகேவா? ஸோ கடைசி 30 நிமிஷம் பார்க்குற வரைக்குமே ஓகேடா இது ஒரு நார்மலான ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி அப்படி தான் நான் நினச்சிருந்தேன் ஓகேவா? ஸோ நான் வந்து ஓகே இது ஒரு நார்மலான ஸ்டோரி ஓகே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படி தான் நினச்சிருந்தேன். கடைசி 30 நிமிஷம் பார்க்குற வரைக்கும். ஏன்னா கடைசி 30 நிமிஷத்தில் பிரித்து விட்டுருக்கானுங்க, மொத்த கதையை அப்படியே மாற்றி விட்டானுங்க. எல்லாருமே வந்து கடைசி 30 நிமிஷம் ஆக்சுவலாக வந்து புரியலன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ வந்து நானே வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக புரியல கேஸ் ஓகேவா? பட் வந்து நிறைய வந்து இதிலலாம் போய் பார்த்த பிறகு தான் எனக்கே புரிஞ்சுது. ஓகே அதுக்கப்புறமேட்டு தான் நான் சொல்லுவேன் இந்த மூவி வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு. ஏன்னா கடைசியில் எங்கெங்கேயோ போயிருப்பாடு என்னடா எங்கெங்கேயோ போட்டு ஒரு மாதிரி ஆக்சுவலாக கொலைப்பு விட்டானுங்க எல்லாரையுமே ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் மற்றதெல்லாம் போயெல்லாம் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே இப்படி பண்ணுறாங்களா ஓகே அப்படி புரிஞ்ச பிறகு தான் நான் இதோட வந்து மூவியே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வந்து கடைசி 30 நிமிஷம் அந்த வந்து ஒரு டைம் லூப் கான்செப்ட்குள்ளே போயிருப்பானுங்க. அது வந்து நிறைய விஷயங்குள்ளே போயிருப்பானுங்க. ஸோ எக்கச்சக்கமான விஷயம். பட் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு அன்பு அதுதான் கடைசியில் ஓகேவா? ஸோ அதை வந்து இவனுங்க போட்டு நுழப்பி அடிச்சிருப்பானுங்க. பட்டு நம்மளுக்கு அது வந்து புரிஞ்சுதுன்னு வைங்க, அது வேறு லெவலாக இருக்கும் ஓகேவா? ஸோ அந்த கடைசி 30 நிமிஷம் உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா
இந்த மூவி ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த கடைசி 30 நிமிஷம் உங்களுக்கு புரியலனா இது வந்து ஒரு நார்மலான ஒரு மூவியாக உங்களுக்கு மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். சரிங்க கைஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 2 hours 45 minutes நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கடைசி 30 நிமிஷம் புரிஞ்சுன்னா ஒரு மாஸ்டர் பீஸ். ஸோ சப்போஸ் புரியலனா இது வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியாக மாறிடும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த 30 நிமிஷம் புரியலனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒரு 100 லைக் இந்த வீடியோவுக்கு கொண்டு வந்துடுங்க. நான் பண்ணுறேன். ஸோ யாரும் பண்ண மாட்டீங்க, அந்த ஒரு நம்பிக்கையை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் 100 லைக் இந்த வீடியோ கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி 2026ஓட ஒரு மாஸ்டர் பீஸ் மூவின்னு கூட நான் சொல்லுவேன் கைஸ். ஸோ பார்க்கலாம்னா அப்போ கண்டிப்பாக போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு எல்லாருக்கும் லைக் கொடுத்துருங்க. ஸோ சேனல் பசங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது நான் வீடியோ ஏதாவது உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் இருந்தாலுமே அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு நல்ல வீடியோவில் நான் உங்களை மாதிரி வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பை.